தன்னுடைய சொந்த தந்தையை மறுத்து இன்னொருவரை சுட்டிக்காட்டி இவர்தான் என்னுடைய தந்தை என்று சொல்லக்கூடிய மனிதர், இவருக்கும் அல்லாஹுடைய சாபம் இருக்கிறது. அருமையானவர்களே, புகாரியுடைய 6767வது ரிவாயத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை கிதாபுல் ஃபராயித் என்ற பாடத்துக்கு கீழால கொண்டு வருகிறார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயத்தை எந்த அளவுக்கு பயங்கரமாக கருதினார்கள் என்றால், மனித்தஆ இலா கைரி அபீஹி வஹுவ யஅலமு அன்னஹு கைரு அபீஹ், யார் ஒரு மனிதர் தந்தை இல்லாத ஒருவரை இவர் என்னுடைய தந்தை என்று வாதிடுகிறாரோ, வஹுவ யஅலமு அன்னஹு கைரு அபீஹ், இவருக்கு நன்றாக தெரியும் அவர் என்னுடைய தந்தை இல்லை என்று, அப்படி இருந்தும் இந்த விடயத்தை அறிந்தும் தந்தை இல்லாத இன்னொருவரை யார் தன்னுடைய தந்தை என்று வாதிடுகிறாரோ, ஃபல் ஜன்னத்து அலைஹி ஹராமுன், அவர் சுவர்க்கம் நுழைவது ஹராமாக்கப்பட்டு விட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்னு மாஜாவுடைய ரிவாயத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதே விடயம் இப்னு மாஜா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாபுல் ஹுதூத் என்ற பாடத்துக்கு கீழால 2609வது ஹதீஸாக கொண்டு வருகிறார்கள். இந்த ஹதீஸை இமாம் அல்பானி சஹீஹ் என்று கூறுகிறார்கள். அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மனின் தஸப இலா கைரி அபி, தன்னுடைய சொந்த தந்தை இல்லாத இன்னொருவரை யார் தன்னுடைய சொந்த தந்தை என்று சொல்கிறாரோ, ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன்னாஸ் அஜ்மஈன், அந்த மனிதரின் மீது அல்லாஹ்வுடைய சாபமும் மலக்குமார்களுடைய சாபமும் அனைத்து மனிதர்களுடைய சாபமும் உண்டாகட்டும் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள்.